பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, நம்ம வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிற உன்னை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே அநேகரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்ததாக நாம் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அதில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு 2 காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட சுருக்கமாய் நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். யாரை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறார்களோ, பயப்படுகிறார்களோ, அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனுஷர்களுக்கு பயப்படுகிற அளவுக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்று கேட்டால் அநேக நேரத்தில் நாம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு தெரியும், கர்த்தர் மன்னிக்கிறவர், அவர் இரக்கமுள்ளவர், நாம் பாவம் செய்து மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார் என்று சொல்லி கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயத்தில் நாம் அதிகமாய் அலட்சியத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இதே மனுஷர்கள்ட்ட நம்ம எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால், ஐயோ இந்த காரியத்தை நான் செய்யவில்லை என்று சொன்னால் என்னுடைய முதலாளி, என்னுடைய பாஸ் என்னை திட்டிடுவார், என்னை பனிஷ் பண்ணிடுவார், தண்டிச்சிடுவார் என்று சொல்லி நாம் மனுஷர்களுக்கு பயப்படுகிறோம். ஆனால் நாம் மனுஷர்களுக்கு பயப்படுகிற விதத்தில் 1% கூட நாம் சில நேரங்களிலே கர்த்தருக்கு பயப்படுவதில்லை. அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, என்னுடைய வசனத்திற்கு நீ நடுங்கும் பொழுது, எனக்கு நீ பயப்படும் பொழுது, என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ நடுங்கும் போது, பயப்படும் பொழுது நான் நிச்சயமாக உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நினிவே ஜனங்களை நாம் சொல்ல முடியும். அன்பானவர்களே, யோனாவை கர்த்தர் நினிவேக்கு அனுப்புகிறார். அவர் முதன்முறை போகல, 2வது முறை அவர் கர்த்தர் அவரை மீண்டுமாக மீனின் மூலமாக அவர் விழுங்கி அந்த மீனும் யோனாவை நினிவேவுடைய கரையில கக்கி விடுகிறது. 2வது முறை அவர் நினிவேவுக்கு போகிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன? நினிவே கவிழ்க்கப்படும், நினிவே அழிக்கப்படும், நினிவே அழிக்கப்படும், இதுதான் சொன்னார். அவ்வளவுதான். நினிவேவை கர்த்தர் தண்டிக்க போகிறார், இதைத்தான் சொன்னார். அன்பானவர்களே, அந்த ஒரு வார்த்தைக்கு நினிவேயின் ஜனங்கள் நடுங்கினார்கள், பயப்பட்டார்கள். உடனடியாக தங்களுடைய பாவங்களை உணர்ந்தார்கள், தங்களுடைய அக்கிரமங்களை, தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள், தங்களுடைய வாழ்க்கை அவர்கள் சீர் செய்து கொண்டார்கள். அது நிமித்தமாக என்ன நடந்தது? கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை கர்த்தர் அவரை நிறுத்திவிட்டார். செய்யாமல் அதை நிறுத்திவிட்டு அவர்களுக்காக பரிதாபம் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, நினிவேவின் ராஜா கூட சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் ராஜ வஸ்திரங்களை மாற்றிக்கொண்டு ரட்டு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, கர்த்தர் அந்த வார்த்தைக்கு நடுங்கின, அவருடைய வார்த்தைக்கு நடுங்கின அந்த ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தமாக ஒட்டுமொத்த நினிவேவின் மேலும் கர்த்தர் அனுப்ப இருந்த தண்டனையை கர்த்தர் தடுத்து போட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயப்பட நாம் கற்றுக்கொள்வோமாக. வசனம் அதை சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக, கர்த்தரை வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நோக்கி பார்த்தா என்ன நடக்கும்? அவர் நம்மை கண்ணோக்கி பார்ப்பார் என்று சொன்னால் நம்முடைய சூழ்நிலைகள் மாறிப்போகும், நம்முடைய நெருக்கங்கள் மாறிப்போகும், நம்முடைய பிரச்சனைகள் மாறிப்போகும். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன். நீ என்னுடைய வார்த்தைக்கு பயப்படும் பொழுது, நீ என் வசனத்திற்கு நடுங்கும் பொழுது நான் நிச்சயமாக உன்னை கண்ணோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றோடு கூட நம்முடைய எல்லா விதமான நெருக்கங்களையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் அவர் நீக்கி போடும் விதத்தில் நம்மை கண்ணோக்கி பார்க்க விரும்புகிறார். ஆனால் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
எனவே தேவ பயத்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற அந்த தேவ பயத்தை நாம் நம்முடைய இருதயத்தில் நாம் எப்பொழுதுமே உடையவர்களாய் நாம் வாழ்வோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் நடுங்குகிறவர்களாய், பயப்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லை இல்லாத ஆசீர்வாதங்களை மூலமாக ஆண்டவர் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறோம். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே தேவ பயத்தை நாங்கள் உடையவர்களாய் நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவ பயம் எப்பொழுதும் உடையவர்களாய் அவர்கள் வாழ தகப்பனே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.